நமக்கு தெரிந்து ஒரு கிரிக்கெட் வீரர் சுரேஷ் ரெய்னா அப்படிங்கிறவருக்கு வந்து ஒரு கால சர்ப்ப தோஷம் இருந்ததுனால நீங்கள் நிவர்த்தி பண்ணுறாந்தா திருப்பாம்பரம் சொல்வதை தவிர தெர் இஸ் நோ எனி அதர் கோ பட் யூ ஹாவ் டு கோ டு திருப்பாம்பரம் அப்படின்னு அவர்கிட்ட அங்கே உள்ள ஒரு அஸ்ட்ராலஜர் சொன்னதாகவும் அதன் பிறகு இந்த சாலையில் தான் அவர் வந்தார், அந்த கோயிலுக்கு தான் போய் பார்த்தாரு அப்படின்னாங்க. அது மட்டும் இல்லை, நிறைய பிரபலங்கள், சினிமா பிரபலங்கள், அதுமாதிரி திரைப்படத்துறையில், பாடல் துறையிலிருந்து, அதாவது இசைத்துறையிலிருந்து, நடிப்புத் துறையிலிருந்து எல்லா கலைஞர்களும் இங்கே வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த ஊரினுடைய சிறப்பு. இன்னொரு முக்கியமான ஒரு சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த திருப்பாம்பரம் அப்படிங்கிற ஊர் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாடக கலைஞர்கள், அதாவது ஒரு அமெச்சூர் ட்ராமா அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அதற்கு ரொம்ப ஒரு புகழ்பெற்ற நடிகர்கள்லாம் இங்கு வாழ்கிறார்கள். அவங்க வந்து டிஆர்எஸ் மணி அப்படிங்கிறவங்க, அதுமாதிரி திருப்பாம்பரம் சோமசுந்தரம் அப்படிங்கிறவர், ராஜேந்திரன் அப்படிங்கிறவரெல்லாம் வந்து பிரபல நடிகர்கள், எல்லாம் அந்த காலத்து நடிகர்கள். அவர்கள்லாம் வாழ்ந்த ஊர் இது இந்த திருப்பாம்பரம். அந்த ஊருக்கு தான் நான் போகிறோம், அந்த கோயிலுக்கு போவோம். ஜஸ்ட் வெயிட், ஸ்டே டியூன்ட். ராகு கேது பரிகார ஸ்தலம் அப்படிங்கிற போர்டு தான் நம்ம